ஹாய், நான் உங்கள் ஞானம்பாடி பேசுகிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் எங்களுக்கு நல்லா பழக்கப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, அவங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனை. அதாவது வெளியே சொல்லணுங்கிறதுக்காக, சொல்லி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இருந்தாலும் பிள்ளைங்க இருக்கவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது. அதாவது அது என்னென்னா, அந்த நாளையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பணப்புழக்கம், வருமானம் இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் வந்து இந்த காட்டு வழியிலையோடி சோளம், கம்பம்புல், கேப்பை இந்த மாதிரி போட்டு விவசாயம் பண்ணி சாப்பிடுவாங்க. அரிசி சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரேஷனில் அரிசி போடுவாங்க. ரேஷனில் அரிசி போட்டாலும் கூட அந்த அரிசி நாறு நாத்தம் 7 ஊருக்கு நாரும். அது ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறது அது கூட அரிசியாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ வந்து அந்த தாத்தா வந்து நான் சொல்கிறது தாத்தான்னு சொல்கிறேன். அப்போ அவர் பையனாக இருந்திருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு, அவரும் இன்னொரு ஆளும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சத்தின் காரணமாக, அதாவது வயிற்றுக்கு இல்லாமல் காரணமாக நிறைய போய் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க. பண்ணாக்கினா அரிசி கொடுப்பாங்களாம், பணமும் கொடுப்பாங்களாம், 1 கிலோ பழம், ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமோ ஏதோ ஒரு பழம். இதுக்கு ஆசைப்பட்டு வாலிபனாக இருக்கும்போதே போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ண போயிருக்காங்க. அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணி விட்டாங்கன்னு தெரியல. அந்த வாலிபனுக்கும் 2 பேருக்குமே பண்ணி விட்டுட்டு அரிசி. அப்போ எந்த அளவுக்கு கொடுமையாக இருந்தால் இப்படி போயிருப்பாங்கன்னு பாருங்கள். அவ்வளோக்குள்ள பஞ்சமாக இருந்திருக்கு. ரொம்ப பஞ்சம். வயிற்றுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய இருக்குது. இதுகளை தான் காய்ச்சி கேப்பை, கம்பம்புல் இந்த மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு நெல் சோறு பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சு அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் இவருக்கு இப்படி பண்ணியிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் அவங்க வீட்லேயும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வீடு தான். இருந்தாலும் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் வேண்டான்னு சொல்லி போக முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. குழந்தை இல்லை. இப்போ 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ ஐக்கியமாக இருப்பாங்க. ஆனால் புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு குறை இருந்தால் கூட அதை அனுசரித்து அந்த குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது இல்லாமல், புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டி எவ்வளோ பாசமாக இருந்தாலும் கழட்டி விட்டுட்டு உடனே எனக்கு வேண்டாம், எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி உடனே வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. யாருக்கோ கட்டி கொடுத்தாங்களோ அவங்க உயிர் போகிற வரைக்கும் அவர் தான் புருஷன். அந்த மாதிரி தான் அந்த பாட்டி இருந்தவ. கடைசியில் ரொம்ப நாளாச்சு, கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிட்டு அது குழந்தை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள அந்த தாத்தாவுக்கு தம்பின்னு சொல்லுவார். தம்பின்னா கூட பிறந்த தம்பி கிடையாது, சித்தப்பா பெரிய பிள்ளைகள் அப்படி ஒரு சொந்தத்தில் ஒரு தம்பி. அந்த தம்பியோட மனைவி இறந்து போனாங்க. அவருக்கு ஒரு பொட்டை பிள்ளை வளர்த்துறது. அந்த பிள்ளையை இவர் எடுத்துக்கொண்டு வளர்த்தார். வளர்த்துக்கிட்டு இருந்தார். பிள்ளை நல்லா இருப்பா. ஆனால் சின்ன பிள்ளையாக தான் இருக்கும். சித்து பிள்ளையாக இருப்பா. ஆள் நல்ல கலரு, முடி நல்லா குண்டிக்கீழே இருக்கும். அந்த மாதிரி அந்த பிள்ளையை எடுத்து போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு 17 வயசு ஆயிடுச்சு. 17 வயசு ஆகும்போது இந்த தாத்தாவோட அண்ணன் பொண்ணு வந்து 23 வயசு. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா செவ்வாய் தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. போகிற இடத்துல மாமியார் மாமனார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையே கூடாமல் ஜாதகத்தை பார்த்துட்டு மாப்பிள்ளையே கூடாமல் இருந்துச்சு. கடைசியில் எங்கேயோ தூரத்துலேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தார். யார் மூலியமாகவே சொந்தத்தில் மூலியமாக அந்த அக்காவை பார்க்குறக்கு வந்திருந்தார். அது எனக்கு அக்கா. எனக்கு வந்து மூத்திருப்பா. ஒரு 1.5 வயசு 2 வயசு மூத்திருப்பா. வந்திருந்தா அந்த மாப்பிள்ளை பார்க்க வந்த மாப்பிள்ளையை இவர் அண்ணங்கார வீட்டுக்கு தம்பிக்கார வீட்டுக்கு, அது தம்பி மாவா தான். அது 27 வயசுக்காரர் வந்து தம்பி மாவா. இவர் தான் அண்ணன் தான் இப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு இந்த பிள்ளையை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அண்ணன் வீட்டை தாண்டி தான் தம்பி வீட்டுக்கு போகணும். அப்போ தம்பி வீட்டு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆள் ஏற்கனவே தெரிஞ்ச ஆட்களாக இருக்கும்போது அங்கேருந்து வந்தவங்க சொந்தக்காரங்க தான், அங்கேருந்து வந்தவங்க தெரிஞ்சவங்க. இவர் வாசலுக்குள்ளே வரைக்கும் இவர் பார்த்துட்டார். பார்த்த உடனே வாங்க மாமா மச்சானே அப்படி உறவு கொண்டாடிச்சாரு. மூத்தவர் உறவு கொண்டாடி எங்கே போறியா அப்படின்னு சொன்ன உடனே நான் இங்கே தான் வந்தோம், உங்கள் தம்பி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தோம் அப்படின்னு உடனே, என் வீட்லேயும் என் பிள்ளைய கட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, யாருக்கு என்ன இருக்கா, நல்ல வேலாச்சா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் பொண்ணு இருக்கு வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி தம்பி வீட்டுக்கு வந்த பொண்ணு அண்ணன் மறைச்சிட்டார்.
மறைச்சி இந்த பிள்ளையை பார்த்து கெட்டும்போது வயசு எத்தனை 16 வயசு முடிஞ்சு 17 பிறந்துருந்துச்சு. அவன் வந்து பையன் வாலிபனில் நல்லா இருந்தான். ஆள் நல்லா இருந்தான், நல்லா கட்டுமுட்டுமா ஆள் நல்லா இருந்தான். இவளும் சித்து பிள்ளை. அவனுக்கு பார்த்த உடனே இந்த பொண்ணை பிடிச்சி போச்சு. இவ்வளோ தான் கட்டுவேன்ட்டு பார்த்துட்டு உடனே நாளை குறிச்சிட்டாவ. நாளை குறித்து உடனே அவர் அசம் இல்லாமல் அவங்க வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாவ. இவ வீட்டில் இருந்த உடனே அவருக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம அண்ணன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு தான் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலேன்னு 22 23 வயசு ஆகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது விருப்பப்பட்டு வந்தால் தான் பொண்ணை கட்டிருக்க முடியும். அவங்களே அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் இவர் ஒன்றுமே சொல்லலை, திட்டாமல் இருந்துட்டார். அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் சண்டை நடந்துச்சு. வீட்டில் சண்டை நடந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே எல்லோரும் சண்டை நடந்துச்சு. அது வீட்டுக்கு வந்த பொண்ணை மாப்பிள்ளையை அவங்க வீட்டில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.